பிதா குமாரன் தூயாவின் திருப்பெயரினாலே ஆமேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே நாம் ஜூலை மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையில் ஆண்டவரை ஆராதிக்கும்படியான ஒரு கிருபையை, தயவை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்றார். அதிலும் கிராமப்புறங்களில் சிற்றாலயங்களும் சிறு ஆலயங்களும் திறக்கலாம். அரசு தருகிற ஆலோசனையின்படி இறைவனை வழிபடலாம் என்ற ஆசீர்வாதத்தின் கதவுகள் திறந்திருப்பதற்காக கூட இறைவனை போற்றுவோம். கூடிய சீக்கிரத்தில் இந்த COVID-19 நிலைமை மாறி ஆண்டவரை கூடி ஆராதிப்போம், பட்டணங்களிலும் என்று விசுவாசிப்போம், செபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம், புகழ்கிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஜூலை மாதத்திற்காக உம்முடைய கிருபையினால், தயவினால், ஆசீர்வாதத்தினால 6 மாதங்களை கடந்து அதில் 3 மாதங்கள் ஆண்டவரே லாக்டவுன் சூழ்நிலையில் இன்னும் அது முடிவு பெற முடியாமல் இந்த ஜூலை மாதத்தின் முதல் வாரத்தில் உம்முடைய திருமுகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானாக இருக்கிற உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். நீர்தான் எங்களை படைத்தீர், நீர்தான் எங்களுக்காக சிலுவையை சுமந்து மரித்து உயிர்த்து எழுந்தீர். நீர் மீண்டும் வரப்போகிறீர். உம்முடையவர்களாய் வாழ எங்களை நீர் வைத்திருக்கிறீர். இந்த உலகம் உம்முடையது சுவாமி, யாவரும் உம்முடையவர்கள். ஆகவே உம்முடைய அன்பு ஒரு நாள் உம்முடைய பிள்ளைகள் மீது குறைந்து போவதே இல்லை. அப்படியான கடவுள் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். இந்த ஆராதனை நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். எங்களோடு கூட இடைபடும், எங்களோடு கூட நீர் பேசும். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். அன்பின் இறைமக்களே, ஒரு பாடலை நாம் பாடுவோம், சேர்ந்து பாடுவோம். அனைவருக்கும் தெரிந்த பாடல்தான் இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் என்ற பாடல். சேர்ந்து பாடுவோமா? இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம், ஆத்மநாதரின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். பார்போற்றும் தூய தூய தேவனே, மெய்ராஜனே, எங்கள் நாதனே, பயம் நீக்கும் துணையாவும் ஆனிரே, சரணம் சரணம் சரணம். இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம். பலவீனம் யாவும் போக்கும் வல்லோரே, பெல நீந்து வர கரம் பிடிப்பீரே, ஆவியாத்மா சரீரத்தை படைக்கிறேன், சரணம் சரணம் சரணம். இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம். உந்தன் சீத்தம் செய்ய அருள் தாருமே, எந்தன் சீத்தம் யாவும் என்றும் ஒழிப்பீரே, சொந்தமாக ஏற்று என்னை ஆட்கொள்ளும், சரணம் சரணம் சரணம். இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம். ஆத்மநாதரின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். ஆம், அருமையானவர்களே,
அவர் பாதம்தான் நமக்கு தஞ்சம், அவர் நாமம்தான் நமக்கு புகலிடம். அந்த இறைவன் தாமே தொடர்ந்து நம்ம எல்லா நிலைகளிலும் ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளுக்குரிய திருமறை பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். இன்றைய நாளுக்காக வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வேத பகுதி பரிசுத்த மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 25ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 - 30 வரை. மத்தேயு 25ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 - 30 வரை. அன்றியும் பரலோக ராஜ்யம் புறதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல் இருக்கிறது. அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்தும், ஒருவனிடத்தில் 2 தாலந்தும், ஒருவனிடத்தில் 1 தாலந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். 5 தாலந்தை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு 5 தாலந்தை சம்பாதித்தான். அப்படியே 2 தாலந்தை வாங்கினவனும் வேறு 2 தாலந்தை சம்பாதித்தான். 1 தாலந்தை வாங்கினவனோ போய் நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான். வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரருடைய எஜமான் திரும்பி வந்து அவர்களிடத்தில் கணக்கு கேட்டான். அப்பொழுது 5 தாலந்தை வாங்கினவன் வேறு 5 தாலந்தை கொண்டு வந்து, ஆண்டவனே, 5 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 5 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். 2 தாலந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே, 2 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 2 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையுமுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றான். 1 தாலந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே, நீ விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவுமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன். இதோ உம்முடையதை வாங்கிக் கொள்ளும் என்றான். அவனுடைய எஜமான் பிரதித்திரமாக, பொல்லாதவனும் சொம்பனுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவனும் என்று தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறோன் என்றும் அறிந்திருந்தாயே. அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதாயிருந்தது. அப்பொழுது நான் வந்து என்னுடையதை வட்டியோடே வாங்கிக் கொள்வேனே என்று சொல்லி அவனிடத்தில் இருக்கிற தாளந்தை எடுத்து 10 தாலந்துள்ளவனுக்கு கொடுங்கள். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான். இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்து கொள்ளப்படும். பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாக இவனை புறம்பான இருளே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றான் என்பதே வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வேத பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே, உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. செபிப்போம். எங்கள் கண்மலையும் மீட்பெருமாகிய கர்த்தாவே, அடியன் வாயின் வார்த்தைகளும் எங்கள் ஒவ்வொருடைய இருதயத்தின் நினைவுகளும் சிந்தனையும் தியானமும் உம்முடைய பார்வையில் எப்பொழுதும் பிரதியாய் இருப்பதாக. ஆமேன். அன்பின் நிறை மக்களே, நம்முடைய இன்றைய நாளின் தியானத்திற்காக கொடுக்கப்பட்டிருக்கிற தியானத்தினுடைய செம்பொருள் என்னென்று பார்த்தோம் என்று சொன்னால், ஸ்டூவர்ட்ஷிப், ரெஸ்பான்சிபிள் சோர்ஸ் மேனேஜ்மெண்ட், கண்காணித்துவம் அல்லது உக்ரானத்துவம், வாழ்வாதாரத்தின் மேல் பொறுப்புள்ள மேலாண்மை. சங்கீதக்காரன் மிகவும் அழகாய் 24ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில், பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது என்று குறிப்பிடுகிறான். காரணம், ஆதியாகமம் முதல் 2 அதிகாரத்தை நாம் வாசிக்கிற பொழுது தேவநாயக கடவுள் சிருஷ்டிப்பின் காரணர் என்று நாம் பார்க்கின்றோம். அப்படி கடவுள் எல்லாவற்றையும் படைத்தவர். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தின்படி தேவநாயக கடவுள் எல்லாவற்றையும் படைத்து மனிதனை தன்னுடைய சாயலில் படைத்து அவனை ஏதேன் தோட்டத்தில் கொண்டு வந்து
அதை பண்படுத்தவும் காக்கவும் செய்தார் என்று வாசிக்கின்றோம். ஆக man was created to work. That work is the stewardship of all creation. மனிதன் எப்பொழுது இறைவன் ஆதியிலே எல்லாவற்றையும் படைத்த பிறகு அந்த ஏதேன் தோட்டத்தில் அவனை கொண்டு வந்து பண்படுத்தும் பாதுகாக்கும் வைத்தார் என்று சொல்லப்படுகிறதோ, அப்பொழுதே மனுஷனுடைய வேலை, பண்படுத்துகின்ற பாதுகாக்கின்ற வேலை, அது கண்காணித்துவத்தை, உக்ரானத்துவத்தை, ஸ்டூவர்ட்ஷிப்பை படைப்புகள் மீது வெளிப்படுத்துகிறது என்று சொன்னால் மிகையாகாது. உக்ரானத்துவம், கண்காணித்துவம், அந்த ஸ்டூவர்ட்ஷிப்பினுடைய ஃபண்டமெண்டல் ஆர் பேசிக் பிரின்சிபல், அடிப்படை முக்கியத்துவம், கொள்கை என்று பார்க்கிற பொழுது ரெண்டு காரியங்களை சொல்லலாம். ஒன்று, the fundamental principle of stewardship is, the first one, God owns everything. God is the owner. இரண்டாவதாக, we are simply managers, administrators. கடவுள்தான் எல்லாவற்றின் எஜமான். நாம் இந்த உலகத்தில் அவைகளை கடவுளின் சார்பாக நிர்வகிக்கும்படியாய் ஆண்டவர் எல்லாவற்றையும் நம் கரங்களில் கொடுத்திருக்கிறார். இந்த தலைப்பின் அடிப்படையில் ஒரு திருமறை பகுதியை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். வேத புத்தகம் வைத்திருப்பவர்கள் அதை திருப்பி வைத்துக் கொள்வீர்கள் என்று சொன்னால் நாம் சேர்ந்து தியானிப்பதற்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 14 30 வசனங்கள். இந்த 14 30 வசனங்கள் எதை குறித்து சொல்கிறது என்று சொன்னால், தாலந்துகளுடைய ஓமை. இது இயேசுவானவரே சொல்லுகின்ற ஒரு ஓமை. ஆகவே அதில் அர்த்தம் உண்டு, ஆழம் உண்டு, முக்கியத்துவம் உண்டு. இயேசுவானவர் தான் இந்த உலகத்தை விட்டு எடுபடும் முன்பாய் அநேக பரலோக ராஜ்யத்தின் உண்மைகளை தன்னை பின்பற்றுகிறவர்களுக்கு, சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இந்த தாலந்துகளின் ஓமைக்கு முன்பாய் வருகிற ஓமையை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், இதே மத்தேயு 25ஆம் அதிகாரம் 1-12 வசனங்களில் அங்கு 10 கன்னிகைகளை குறித்த ஓமை. அதனுடைய முடிவில் என்ன சொல்லப்படுகிறது என்றால், மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாழிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். ஆக பி வாட்ச்ஃபுல், விழித்திருங்கள் என்பதற்காக இறையரசை குறித்த ஒரு ஓமையை முதலாவது இயேசுவானவர் சொல்லுகிறார். அதற்கு பிறகுதான் 14ஆம் வசனத்தில், அன்றியும் பரலோக ராஜ்யம், புறதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரர்களை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல் இருக்கிறது என்று இந்த தாலந்துகளின் ஓமையை இயேசுவானவர் சொல்லுகிறார். முதலாவது அந்த 10 கன்னிகளின் ஓமை எதற்கு சொல்லுகிறார் என்றால், இறையரசை குறித்ததான ஓமை. ஆண்டவர் வரும் நாளை யாரும் அறியாது இருப்பதனால நீங்கள் விழிப்பாயிருங்கள். இந்த தாலந்துகள் ஓமையிலே பரலோக ராஜ்யத்தை குறித்த ஓமை இதுவும். இதை எதற்காக சொல்லுகிறார் என்று சொன்னால், கடவுள் ஒரு நாள் மீண்டும் வரப்போகிறார். முதல் முறை வந்த கடவுள் இரட்சகராக வந்தார், மீண்டும் அவர் வரப்போகிறார்.
எப்படி முதல் முறை வந்தது உண்மையோ அதே போல் அவருடைய இரண்டாம் வருகையும் உண்மை. ஹல்லேலூயா. எஸ், he is going to come soon. ஆனால் அந்த வருகையிலே என்ன நடக்கும் என்றால் அவர் கணக்கு கேட்க போகிறார். அதை தான் இந்த தாளந்துகள் உவமை வெளிப்படுத்துகிறது. உக்ரானத்துவம் அல்லது கண்காணித்துவம், ஸ்டூவர்ட்ஷிப், அதனுடைய அழகான விளக்கம், அதனுடைய பொருள் இந்த ஓமையிலே அழகாய் சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவானவர் சொல்லுகின்ற அந்த அருமையான ஓமையில் முதலாவது இங்கு 14ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது இதில் சொல்லப்படுகிற தூர தேசத்திற்கு பிரயாணமாய் போகிற எஜமான் யார் என்று சொன்னால் அது இயேசுவானவருக்கு ஓமை. தன் ஊழியக்காரர்களுக்கு ஆஸ்தியை ஒப்புவித்து செல்கிறார் என்று சொன்னால் அது ஊழியக்காரர்கள், விசுவாசிகள், அவரை பின்பற்றுகிறவர்களுக்கு பொருந்தும். இதன் மூலம் முதலாவது நாம் 14ஆம் வசனத்தின்படி காண்கிற பொழுது தூர தேசத்திற்கு செல்லுகிற எஜமான், அல்ல வேறு விதத்தில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எஜமானாகிய ஒரு மனுஷன், ஆஸ்திகளை உடைய ஒரு மனுஷன். இதை ஆழ்ந்து படிக்கிற பொழுது பாருங்கள், 14ஆம் வசனம் மத்தேயு 25:14 பரலோக ராஜ்யம் புறதேசத்திற்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல் இருக்கிறது. தன் ஆஸ்திகளை, ஆக எஜமானுடைய ஆஸ்தி, எஜமான் தன்னுடைய ஆஸ்தியை தன் ஊழியக்காரர்களுக்கு கொடுக்கிறார். அப்படி என்றால் நத்திங் பிலாங் டு த சர்வன்ட்ஸ், ஊழியக்காரர்களுக்கு என்று சொந்தமானது இல்லை, எஜமானுடையது. எஜமான் தன்னுடையதில் இருந்து தன்னுடைய ஊழியக்காரர்களுக்கு எடுத்து கொடுக்கிறார். அதே போல்தான் காட் இஸ் த ஓனர் ஆஃப் எவ்ரிதிங் பிகாஸ் he is the creator. கடவுள் எல்லாவற்றையும் படைத்ததனால் படைப்பின் சொந்தக்காரர் அவர், எஜமானன் அவர். அடுத்து என்ன நடைபெறுகிறது என்று பாருங்கள். 15ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது அவரவர்களுக்கு ஏற்றபடி, இந்த 15ஆம் வசனத்தில் அவரவர்களுக்கு ஏற்றபடி கொடுக்கும் எஜமான். அதை 15ஆம் வசனம் அழகாய் சொல்லுகிறது. அவனவனுடைய திறமைகளுக்கு தக்கதாக எஜமான் என்ன செய்கிறார் என்று சொன்னால் தாளந்துகளை கொடுக்கிறாராம். ஒருவனுக்கு 5 தாளந்து, ஒருவனிடத்தில் 2 தாளந்து, ஒருவனிடத்தில் 1 தாளந்து கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போகிறார். நன்றாக இதை யோசித்து பாருங்கள். இந்த தாளந்து என்று சொன்ன உடனே நாம் வாழ்கின்ற காலத்தில் இருக்கிற பணத்தை போல் யோசிக்கக்கூடாது. என்ன இது அநியாயம், ஒருவனுக்கு 5 கொடுத்திருக்கிறார், ஒருவனுக்கு 2 கொடுத்திருக்கிறார், ஒருவனுக்கு 1 கொடுத்திருக்கிறாரே என்று நாம் நினைக்கலாம். ஆனால் ஆங்கில வேதாகமத்தில் இந்த தாளந்து என்பது டேலண்ட் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதையே NIV நியூ இன்டர்நேஷனல் வெர்ஷன் அந்த ஆங்கில வேதாகமத்தில் பார்த்தோம் என்று சொன்னால் பேக்ஸ் ஆஃப் கோல்ட், பேக்ஸ் ஆஃப் கோல்ட், பைகள் நிறைய தங்க நாணயம், பைகள் நிறைய தங்கம். அதை எப்படி சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் இந்த பேக்ஸ் ஆஃப் கோல்டு என்று சொல்வது ஒரு மனிதனுடைய ஏதோ 1 நாள் 2 நாள் வருமானம் அல்ல, 20 வருட வருமானமாம், 20 வருட வருமானமாம்.
அப்படி பார்க்கிற பொழுது நம்முடைய இந்திய சூழ்நிலையில் 50 லட்சம் என்று வைத்துக்கொள்ளலாம். யோசித்து பாருங்கள். ஆகவே ஒரு தாலந்து என்பது 50 லட்சத்துக்கு சமம். அப்போ அந்த எஜமான் ஒரு நிமிடத்தில் 5 கொடுக்கிறார், ஒரு நிமிடத்தில் 2 கொடுக்கிறார், ஒரு நிமிடத்தில் 1 கொடுக்கிறார் என்று சொன்னால் நம்ம we may have temptation to look this, ஐயோ இது என்ன அநியாயம் அப்படின்னு நினைக்கலாம். அநியாயம் கிடையாது, தாராளமாக தான் கொடுத்திருக்கிறார். அதனால்தான் அந்த 15வது வசனம் அவனவனுடைய திறமைகளுக்கு ஏற்ப தாலந்துகளை கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போகிறார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அடுத்தது என்ன நடைபெறுகிறது என்று பார்த்தோம் என்றால், மூன்றாவதாக அந்த தாலந்துகளை வைத்துக்கொண்டு அதை பெற்றவர்கள் என்ன செய்தார்கள்? 16 18 வசனங்களை வாசிப்போம் என்று சொன்னால், 5 தாலந்தை வாங்கினவன் அதை 5ஐ கொண்டு மற்றொரு 5ஐ சம்பாதிக்கின்றான். 2 தாலந்தை வாங்கினவன் 2ஐ கொண்டு மற்றொரு 2ஐ சம்பாதிக்கின்றான். ஆனால் 1 தாலந்தை வாங்கினவன் ஒரு பை நிறைய தங்கத்தை வாங்கினவன் அதை நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைக்கிறான். ஆக அவர்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள் என்று கேட்டால், தங்களிடத்தில் கொடுக்கப்பட்டதை 5 பை நிறைய தங்கம் வாங்கியவர்கள், 2 பை நிறைய தங்கம் வாங்கினவன் அதை பயன்படுத்துகிறார்கள். அதை பயன்படுத்தி 5ஐ 10ஆக மாற்றுகிறார்கள், 2ஐ 4ஆக மாற்றுகிறார்கள். அதில் என்ன இருக்கிறது? உழைப்பு இருக்கிறது. கொடுத்ததில் வெறுமனே அமைதியாக இருந்து விடாமல் தன்னை நம்பி ஒப்படைத்து வைத்து தன் ஆசையை கொடுத்து விட்டு எஜமான் சென்றிருக்கிறாரே. ஆகவே எஜமானுடைய பத்திரமாய் பார்த்து கொள்ள வேண்டும், எஜமானுடைய ஆஸ்தியை பெருக்க வேண்டும். எஜமான் இதை எதற்கு கொடுத்திருக்கிறார்? அவரிடத்தில் இருந்தாலும் அது மற்றவர்களுக்கு பிரயோஜனப்படுமே, ஆகவே இதை பிரயோஜனப்படுத்த வேண்டும் என்று அதை பயன்படுத்துகிறார்கள். இதை ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15 யோசித்து பாருங்கள். ஆதாமை அழைத்து வந்த கடவுள் அந்த ஏதேன் தோட்டத்தில் அந்த முதன் மனிதனை கொடுக்கிற கட்டளை, உலகத்திற்கே கொடுக்கிற கட்டளை, பாதுகாக்கவும் பண்படுத்தவும். ஒருவேளை அதை பாதுகாக்கவும் பண்படுத்தவும் இல்லாமல் இருந்தால் என்ன நடக்கும்? நாம் உழைத்தால்தான் நமக்கு உணவு, கஷ்டப்பட்டு வேலை செய்தால்தான் பணம், கூலி, சம்பளம், வயிற்று பிழைப்பு. ஆகவே அதை பண்படுத்த வேண்டும், அதே வேளையில் பாதுகாக்க வேண்டும். ஆனால் இந்த 2 காரியத்தை மிகவும் அழகாக இந்த 5 தாலந்து 2 தாலந்தை வாங்கினவர் செய்கிறார்கள். ஆனால் 1 தாலந்தை வாங்கினவன் மாத்திரம் நிலத்தில் தோண்டு அதை புதைத்து வைக்கிறான் என்று நாம் காணுகின்றோம். அடுத்து அந்த ஓமை எப்படி நகர்கிறது என்று பாருங்கள். 19 25 வசனங்களை வாசிப்போம் என்று சொன்னால், கணக்கு கேட்கும் இறைவன், கணக்கும் கேட்கும் எஜமான் என்று சொல்லலாம். என்னால் அந்த எஜமான் தானே கொடுத்து சென்றிருக்கிறார், ஆகவே கணக்கு கேட்கும் எஜமான். 19ஆம் வசனத்தின்படி மத்தேயு 25:19 வெகு காலம் சென்ற பின்பு எஜமான் திரும்பி வருகிறார். அதனால கடவுளும் அப்படிதான். மத்தேயு யோவான் 14ஆம் அதிகாரத்தை வாசிப்போம் என்று சொன்னால், இயேசுவானவர் உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். நான் போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன், ஆயத்தம் பண்ணின பின்பு நான் வந்து உங்களை என் அண்டை கூட்டி செல்வேன் என்று சொல்லியிருக்கிறேன். பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பொழுது மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவானவர் சீடர்களை பார்த்து என்ன சொல்றார்? கலிலேயர்களே, அங்கே இருக்கிற தூதர்கள் சொல்கிறவார், நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறீர்கள்? எவ்விதமாயே இந்த இயேசு எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அவ்விதமாய் மீண்டும் திரும்பி வருவார். நம்முடைய கிறிஸ்தவ விசுவாசம் அதுதான், பற்றுறுதி அதுதான், நம்பிக்கை அதுதான். ஆகவே தான் நம்முடைய விசுவாச பிரமாணங்களிலும் ஆண்டுடைய வருகை குறித்து நாம் ஒவ்வொரு ஆராதனைகளிலும் நாம் அறிக்கை எடுக்கின்றோம். ஆக அவர்
வரப்போகிறார், சீக்கிரமாக வரப்போகிறார். அதற்கு அடையாளமாக தான் இந்த எஜமான், ஆஸ்தியை கொடுத்து விட்டு சென்ற எஜமான் 19ஆம் வசனத்தின்படி வெகு காலம் ஆன பின்பு அந்த எஜமான் திரும்பி வருகிறார். அவர் திரும்பி வந்தவுடன் கணக்கு கேட்கிறார். பாருங்கள், அவர்களிடத்தில் எஜமான் திரும்பி வந்து அவர்களிடத்தில் கணக்கு கேட்டான். அப்படி கணக்கு கேட்கிற பொழுது அதுதான் ஸ்டூவர்ட்ஷிப், கண்காணித்துவம், உக்ரானத்துவம் என்பது. கண்காணித்துவம், உக்ரானத்துவம் என்று சொன்னாலே கடவுள் எஜமானன், நாம் எல்லாம் அதை நிர்வகிக்கும்படியாய் பொறுப்புகளை பெற்றிருக்கிறவர்கள். எதை ஒன்றை ஆண்டவரிடத்தில் இறைவன் நம்மிடத்தில் கொடுத்திருக்கிறார்களோ அதை நிச்சயமாய் அவர் வருகையில் நாம் கணக்கு கொடுக்க வேண்டும். சும்மா சாகுபோகு சொல்லவே முடியாது. பாருங்கள், அவ்விதமாய் வந்து எஜமான் கணக்கு கேட்கிற பொழுது அவர்கள் எல்லாம் கணக்கு ஒப்புவிக்கிறார்கள். அதனால் தான் வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிப்போம் என்று சொன்னால், Behold, I am coming soon. இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது. அநியாயம் செய்கிறவன் அநியாயம் செய்யட்டும், அக்கிரம் செய்கிறவன் அக்கிரம் செய்யட்டும், நீதி செய்கிறவன் நீதி செய்யட்டும், பரிசுத்தமாய் இருக்கிறவன் பரிசுத்தமாய் இருக்கட்டும். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது. ஆக ஆண்டவர் வருகையில் நாம் கணக்கு கொடுக்க வேண்டும். ஆக இவர்கள் கணக்கு ஒப்புவிக்கிறார்கள். அடுத்து என்ன நடைபெறுகிறது பாருங்கள். 20ஆம் வசனத்திலிருந்து 30ஆம் வசனம் வரையில் வெகுமதியும் தண்டனையும், ரிவார்ட் அண்ட் பனிஷ்மெண்ட். அப்படி எஜமான் வந்த பொழுது ஒவ்வொருவரும் கணக்கு கொடுக்கிறார்கள். 5 வாங்கினவன், எஜமானனே நீர் என்னிடத்தில் 5 கொடுத்தீர், இதோ மற்றொரு 5 நான் சம்பாதித்தேன் என்று சொன்ன மாத்திரத்தில் அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமும் உண்மையான ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாய் இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாய் வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்தில் பிரவேசி. அதே போல் 2 தாளந்து வாங்க, நான் அதை மற்றொரு 2 சேர்த்து கொடுக்கிறேன். உடனே அவருக்கு சொல்லுகிற வார்த்தை, நல்லது உத்தமும் உண்மையான ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாய் இருந்தாய், உன்னை அதிகத்தின் மேல் அதிகாரியாய் வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தேசத்தில் பிரவேசி. ஆனால் 1 தாளந்தை வாங்கினவன் கணக்கு காண்பிக்கிறான். எப்படி கணக்கு காண்பிக்கிறான் என்றால், 24ஆம் வசனத்தில், ஆண்டவனே எஜமானனே, நீர் யார் என்று எனக்கு தெரியும், நீர் எப்படிப்பட்டவர் என்று எனக்கு தெரியும், நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். ஆகையால் நான் பயந்து உம்முடையதை நிலத்திலே புதைத்து வைத்தேன், இதோ உம்முடையதை வாங்கி கொள்ளும். அதற்கு எஜமான் பிரதியுத்தரமாய் சொல்கிறான், பொல்லாதவனும். அப்போது யாருன்னு தெரிஞ்சு போச்சு. அந்த வசனம் இன்னும் அழகாக கடவுள் இயேசுவானவர் சொல்கிறதுனால அவன் யாருன்னு அழகாக சொல்லுது. அவன் பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே. பொல்லாதவன் சோம்பல், விக்கெட் பர்சன், அதே நேரத்தில் லேசி பர்சன். நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவர் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவர் என்றும் அறிந்திருக்கிறாயே, அப்படியானால் நீ என் பணத்தை காசுகாரர் வசமாக ஒப்புவித்திருந்தால் நான் அதை வட்டியோடு பெற்றுக்கொண்டிருப்பேன் அல்லவா என்று சொல்லி அவனிடத்திருக்கிற தாளந்தை வாங்கி 10 தாளந்து உள்ளவனுக்கு கொடுங்கள், உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணம் அடைவான், இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். பிரயோஜனமற்ற இந்த ஊழியக்காரனை புறமான இருளில் தள்ளி போடுங்கள், அழுகியும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று ஆண்டவர் அவனுக்கு தண்டனையை எஜமானன் கொடுப்பதை அந்த வசனங்களை வாசிக்கிறோம். ஆக 5ஐ 10ஆக மாற்றினவன், 2ஐ 4ஆக மாற்றினவன், அவர்களுக்கெல்லாம் வெகுமதி. ஆனால் 1ஐ புதைத்து வைத்தவனுக்கு தண்டனை. கண்காணித்துவம் என்பது, உக்ரானத்துவம் என்பது, ஸ்டூவர்ட்ஷிப் என்று சொல்லுவது இதுதான். நம்முடைய கரத்தில் கொடுக்கப்பட்டிருக்க வாழ்வாதாரத்தின் மேல் பொறுப்புள்ள மேலாண்மையாய் நிர்வகிக்கின்றவர்களாய் நாம் எப்படி இருக்கின்றோம்? யாத்ராகமம்
18ஆம் அதிகாரம் 13 to 17 வசனங்களை வாசிக்கிற பொழுது, மோசே தன்னிடத்தில் இஸ்ரவேல் மக்களை நியாயம் விசாரிக்கும்படியாக கர்த்தர் கொடுக்கிற பொழுது அதை நேர்த்தியாக சிரமமாக தன் மாமன் கொடுக்கின்ற ஆலோசனையை பெற்றுக்கொண்டு அந்த பதவியை துஷ்பிரயோகம் செய்யாமல் அங்கு அழகாக நியாயம் விசாரிப்பதை, மற்றவர்களுக்கு அந்த அதிகாரங்களை பகிர்ந்து கொடுத்து நியாயம் விசாரிப்பதை நாம் காணுகின்றோம். அதே 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 1 to 15 வசனங்களை வாசிக்கிற பொழுது, அங்கு மேசிடோனியன் சர்ச், மக்கதோனியா மக்கள், அவர்கள் இன்னும் செல்வந்தர்கள் அல்ல, ஆனால் எருசலேமில் இருக்கிற தலைமை சபைக்கு அவர்கள் உதவுகிறவர்களாக இருந்தார்கள். அவர்களுடைய உபத்திரவத்தில் எப்பொழுது என்று சொன்னால், வேதம் சொல்கிறது, அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தில் தாங்கள் சோதிக்கப்படுகையில், அந்த உபத்திரவத்திலும் சோதனையின் மத்தியிலும் முதலாவது தங்களை கர்த்தருக்கு கொடுத்தார்கள், பிறகு திருப்பணிக்கு கொடுத்தார்கள். இதுதான் உக்ரானத்துவம் என்பது. ஐயோ என்னிடத்தில் ஒன்றுமில்லையே, நான் தரித்திரன், நான் ஏழை என்றெல்லாம் சொல்லாமல், நான் சோதிக்கப்படுகிறேன், கஷ்டப்படுகிறேன் என்றெல்லாம் சொல்லாமல், அந்த சோதனையிலும் கஷ்டத்திலும் மிகுந்த தரித்திரத்திலும் இந்த வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 8 1 to 15 வாசித்து பாருங்கள். அப்படி இருக்கிற பொழுதும் அவர்கள் மிகுந்த உதாரத்துவமாக they gave generously. ஏனென்றால் முதலாவது அவர் தங்களை கடவுளுக்கு கொடுத்தார்கள். ஆகவே வானம் பூமி தங்களிடத்தில் இருக்கிற எல்லாமே இறைவனுக்கு சொந்தமானது என்பதனால தான் அதை சிறப்பாக தாங்களுக்கென்று மாத்திரம் வைத்துக்கொள்ள பிறரோடு பகிர்ந்து கொள்கிறார்கள். துன்பத்தில் உள்ள எருசலேம் மக்களுக்கு இன்றும் இந்த COVID-19 சூழ்நிலையிலும் அநேக கடவுளுடைய பிள்ளைகள் வெளியில் சொல்லாமல் எத்தனையோ துன்பத்தில், துயரத்தில், கஷ்டத்தில் இருக்கிறவர்களுக்கு ஜெபிப்பது மாத்திரமல்ல, தங்கள் நிறைவிலிருந்து உதவி செய்கிறார்கள். கர்த்தர் அவர்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை. நம்முடைய பேராயத்தின் மூலம் எத்தனையோ சிறப்பான நிகழ்வுகளை நாம் செய்திருக்கிறோம். அது தப்பட்ட படிப்பதற்கில்லை. வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியக்கூடாது என்று சொல்லி அநேக காரியங்களை பேராயத்தின் மூலம் கர்த்தர் செய்திருக்கிறார். அதற்காக இறைவனை நாம் போற்றுவோம். நாம் எப்படி இருந்து கொண்டிருக்கின்றோம்? இந்த திருமறை பகுதியை வாசிப்பதன் மூலம் நாம் கற்றுக்கொள்கிற உண்மைதான் என்ன? இந்த உலகத்தில் கடவுள் நமக்கு தாளந்துகளை, திறமைகளை, அதிகாரத்தை, அந்தஸ்தை, வருமானத்தை, வாய்ப்பை, வசதியை அவர் கொடுத்திருப்பார் என்று சொன்னால் அதை நாம் எப்படி நிர்வகிக்கின்றோம்? நமது வருமானம், வேலை, பணம், பொருள், திறமை, அந்தஸ்து இவையெல்லாம் இறைவனிடத்தில் இருந்து வந்தது. ஆனால் அதை எவ்விதமாய் நாம் பயன்படுத்துகின்றோம்? அதை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் அழகாய் சொல்லுவார். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில், எதை செய்தாலும் அதை மனுஷனுக்கென்று செய்யாமல் மனப்பூர்வமாய் கர்த்தருக்கென்று செய்யுங்கள். அதற்காக தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்தவர்கள் அழைக்கப்பட்டிருப்பது நன்மை செய்யும்படியாய் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சிந்திப்போம். ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். ஒரு நாள் ஒரு மனிதனை மரணம் அழைத்ததான். மனிதா, உன் நேரம் வந்து விட்டது, வா போகலாம். அவன் சொன்னானாம், ஐயா, நான் சம்பாதித்தவை, என் ஆஸ்தி, சம்பத்து, பொருட்கள் இவைகளெல்லாம் எடுத்துக்கொள்கிறேன். உடனே மரணம் சொன்னதாம், இல்லை. அந்த மரணத்தின் தூதன் சொன்னாராம், இல்லை, அதை நீ எடுக்கக்கூடாது, அதெல்லாம் உன்னுடையதல்ல, இறைவன் உனக்கு இந்த உலகத்தில் வாழ்வதற்காக கொடுத்தது. பிறகு அவன், ஐயோ, என் மனைவி, பிள்ளைகள், இவர்களிடத்தில் நான் சொல்லிவிட்டு வருகிறேன் என்று. அப்பொழுது அந்த மரணத்தின் மூலம் தூதன் சொன்னானா, இல்லை, இதெல்லாம் உன்னுடையதல்ல, கடவுள் உனக்கு இந்த உலகத்தில் வாழும்படியாய் உனக்கு இருதயத்திற்கு விருப்பமானவர்களை, நேசமானவர்களை கொடுத்திருக்கிறார். அவர்களும் உனக்கு சொந்தமானவர்கள் அல்ல. அது உண்மைதான். குழந்தை என்ன சொல்வார்கள், பெற்றோர்கள் என்று சொன்னாலே நாம் இறைவனிடத்திலிருந்து குழந்தையை பெற்றுக்கொண்டவர்கள், எல்லாம் இறைவனுக்கு சொந்தம். இப்படி எதை கேட்டாலும் அந்த மரணத்தின் தூதன் அவனுக்கு சொன்னது இந்த பதில் தானா, எதை தொட்டாலும் அது உனக்கு சொந்தமானதல்ல. ஐயா, அப்படி என்றால் என்னுடைய சரீரம் என்று சொன்னான். நாம் அதற்கு மரணம் சொன்னதாம், அந்த மரண தூதன் பேசினான், நாம் என்னவென்றால்,
அதுவும் இறைவன் உனக்கு கொடுத்தது. அது இந்த மண்ணுக்கு சொந்தமானது, மண்ணிற்கு செல்ல வேண்டும். அப்படி என்றால் என்னுடையது எதுதான்? மரணம் சொன்னதாம். உன்னுடையது என்று சொல்கிற பொழுது இந்த உலகத்தில் நீ எந்த நன்மைகளை செய்திருக்கிறாய், எந்த காரியங்கள் எல்லாம் இறைவனுக்காய் செய்திருக்கிறாய், உன்னிடத்தில் கடவுள் கொடுத்தவற்றை எப்படி பொறுப்போடு நீ நிர்வகித்திருக்கிறாய், அவைகள் மாத்திரம்தான் இறைவனுக்கு சொந்தம். அதே வேளையில் அவைகள் மாத்திரம்தான் உனக்கு சொந்தம். நீ நிர்வகித்து வைத்திருக்கின்ற உன்னுடைய நற்குணங்கள், நற்செயல்கள், நற்பண்புகள், இறைவனுக்காய் வாழ்ந்த வாழ்க்கை. அதே வேளையில் நீ பிறருக்கு விரோதமாய் செய்ததும், துன்பம் செய்ததும், தீங்கிழைத்ததும், பாவமான காரியங்கள், இவைகளும் உனக்கு சொந்தம். மற்றவையெல்லாம் உனக்கு சொந்தமானது அல்ல என்று. ஆகவே நன்மையான காடு ஜனங்களே, இதை நாம் நன்றாக புரிந்து கொள்ளும். இந்த உலகத்தில் நமக்கு என்று சொந்தமானது ஒன்றுமில்லை, எதையும் நாம் கொண்டு போக போவதும் இல்லை. ஆனால் எல்லாம் இறைவனுக்கு சொந்தம். இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நல்ல ஒரு வாழ்க்கையை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வாழ்க்கை ஏதோ வாழ்கிறோம் என்று அல்ல, நாம் பொறுப்போடு வாழ்வோம், கவனத்தோடு வாழ்வோம், எச்சரிக்கையோடு வாழ்வோம். இதையெல்லாம் கடவுள் நம்மிடத்தில் கொடுத்திருக்கிறாரோ அதை குறித்து ஒரு நாள் நம்மிடத்தில் கேட்பார். அவர் வருகை சமீபமாக இருக்கு. 2ஆம் வருகையில் கேட்க போது நம்மிடத்தில் கேட்பார், நான் உன்னிடத்தில் நல்ல வருமானத்தை கொடுத்தேன், வசதியை கொடுத்தேன், தாளந்துகளை கொடுத்தேன், திறமைகளை கொடுத்தேன், நல்ல சம்பத்தை கொடுத்தேன், நல்ல குடும்பத்தை கொடுத்தேன், அதை குறித்து நீ என்ன செய்தாய்? நாம் என்ன கணக்கு கொடுப்போம்? யோசிப்போம், சிந்திப்போம். நாம் வாழ்கிற வாழ்வை கணக்கு கொடுக்க வேண்டும் இறைவனுக்கு என்பதனால சரிபடுத்திக் கொள்வோம். தலையிலை தாழ்த்தி செபிப்போம். அன்பின் தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களோடு கூட பேசிய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். சேரக்கூடாத ஒளியில வாசம் செய்கிற இறைவன் எங்களை மீட்டு ரட்சிக்கும்படியா இந்த உலகத்தில் வந்து சிலுவையை சுமந்து மரித்து உயிர்த்தெழுந்து மீண்டும் நீர் வரப்போகிறீரப்பா. அப்படியான கடவுள் வருகையில் எங்களிடத்துல கணக்கு கேட்பீர். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 13-30 வசனத்தில் வாசித்த திருமறையின்படி, அந்த ஓமையின்படி, தூர தேசத்திற்கு சென்ற எஜமான் தன் ஆஸ்தியை ஒப்புவித்து சென்ற இடமான் மீண்டு வருகிற போது கணக்கு கேட்கிறானே. கணக்கு கேட்கிற போது 2 தான் நடக்கும். ஒன்று வெகுமதி, மற்றொன்று தண்டனை. உமது கரத்தினால நீர் சொல்லுகிறபடி எஜமானுடைய சந்தோஷத்தில் பிரவேசிக்கிற கருடைய பிள்ளைகளாய் நாங்கள் இருக்க நீர் கிருபை தாரும். ஆண்டவரே, உம்முடைய வேத வசனங்களை தியானித்துக் கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் சுவாமி. பல்வேறு பிரச்சனைகள், தொந்தரவுகள், கஷ்டங்கள், கவலையின் வாழ்க்கை, கண்ணீரின் வாழ்க்கை, வேதனையின் வாழ்க்கை, பயத்தின் வாழ்க்கை, இந்த கோவிட்-19 மூலமாக அநேகர் வாழ்வாதாரங்களை இழந்து, வருமானத்தை இழந்து, அநேகர் வாழ்க்கை கேள்விக்குறியான வாழ்க்கை, அப்படி ஏங்கி கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து அவளை ஆசீர்வதியும் சுவாமி. ஆண்டவரே, வியாதியில் இருக்கிறவளை கண்ணோக்கி பாரும், மரண படுக்கையில் இருக்கிறவளை கண்ணோக்கி பாரும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொன்னீரே. உமது திருப்பெயரில் உமது நாமத்தினாலே செபிக்கிறேன் சுவாமி. உம்முடைய பிள்ளைகளுடைய சரீரத்தில் இருக்கிற வியாதிகள் உம்முடைய பிள்ளைகளுடைய சரீரங்களை விட்டு வெளியே போகட்டும். பாடுகள் வெளியே போகட்டும், பிரச்சனைகள் வெளியே போகட்டும். உம்மை நம்பி உம்மை பற்றி கொண்டு வாழட்டும் அப்பா. ஆண்டவரே, இந்த வாரத்தை எங்களுக்கு நன்மையின் வாரமாய் அமைத்துத்தார். உம்முடைய திருவசனத்தை நம்பிய ஏற்றுக்கொண்ட விசுவாசித்த யாராக இருந்தாலும், இயேசு என்ற வார்த்தையை கேட்ட யாராக இருந்தாலும், தகப்பனீர் அவர்களை தொடும்படியாய், அவளை ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறேன். திருமணமாகின்ற வயது 8 பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து நல்ல வாழ்க்கையை தாரும். வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு நல்ல ஒரு வேலையை தாரும். கடன் தொல்லையில் இருக்கிற கடன் தொல்லையிலிருந்து விடுதலையை தாரும். தனிமையில் இருக்கிறவர்களோடு இருந்தருளும். பிரச்சனையில் இருக்கிறவர்களுக்கு அந்த பிரச்சனையிலிருந்து விடுதலையை தாரும். படிக்கிற பிள்ளைகளை கல்வியிலே, ஞானத்தில், அறிவிலே நிரப்பும். இந்த அசாதாரண சூழ்நிலையை மாற்றி போட்டு எங்கள் பாவங்கள் தப்பிதங்களை மன்னித்து இந்த கொரோனா வியாதியை, வைரஸை அப்புறப்படுத்தி போடும் ஐயா. மற்றொரு சந்தர்ப்பத்தை இந்த உலக மக்களுக்கு தாரம் வாழ்வதற்கு ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து மூலம் செபிக்கிறேன் பிதாவே, ஆமேன்.
நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியாருடைய அந்யோன்யம் அனைவரோடும், தேவனுடைய வார்த்தைகளை தியானித்து விசுவாசித்து நம்பிய ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரோடும் இன்றும் இன்னும் சதா காலம் நிலைத்திருப்பதாக. ஆமென்.